பெயின் இஸ் கிஃப்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்தை எழுந்தது வந்து யாருன்னா பால் டபிள்யூ பிராண்ட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரோட பிள்ளைங்க. அவங்களோட பெற்றோர் வந்து லண்டன்ல இருந்து ஊழியத்துக்காக மிஷினரியாக சிஎம்சி வெள்ளூருக்கு வராங்க. அங்கதான் வந்து பால் டபிள்யூ பிராண்ட் வந்து பிறக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா லெப்ரசிக்காரங்களை பார்த்து அவர் மனதுருகி அவர்கள் மத்தியில ஊழியம் செய்யறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் டைம்ல மற்றவங்க தொட்டதை கூட நம்ம தொட மாட்டோம், ஏன்னா அந்த நோய் நம்மளுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு பயம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தொழுநோய்க்காரங்க, அது வந்து பரவக்கூடிய ஒரு நோய் ஈஸியா, அவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு. இதனால் அவர் பெயின் இஸ் கிஃப்ட், வலி ஒரு பரிசு என்று எழுதுகிறார். வாங்க பார்க்கலாம். Voice of our Lord. அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த தொழுநோய் வந்து வந்துருது, லெப்ரசி வந்து அட்டாக் ஆகுது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுலேருந்து ஒரு ரிகவரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மருத்துவத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த தொழுநோய் வந்து ரொம்ப விரைவாக பரவுது, அதனால நீங்கள் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு தனி வில்லேஜ் கூட்டு வந்து அவங்க கூட தங்கி பண்ணுறாரு. அப்போ வந்து ஈஸியாக அவருக்கு லெப்ரசி அட்டாக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பாருங்க, அவருடைய வாஞ்சையினால அவர் வந்து அந்த ஊழியத்தை பண்ணுறாரு. ஸோ இன்னும் அதிகமாக அவர் நிறைய கண்டுபிடிக்கிறாரு, எப்படி இதிலேருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு லண்டன் அரசாங்கம் என்ன பண்ணுது, அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குது. அந்த அவார்டை வாங்குறதுக்கு அவர் போகிறார். அந்த அவார்டை வாங்குறது கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் காலை பார்க்குறாரு. காலில் வந்து ஒரு புண்ணு இருக்குது. அது வந்து லெப்ரசிக்காரங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற ஒரு புண்ணு, இப்படி தான் ஆரம்பிக்கும் அது. அப்படி புண்ணு வரும்போது அந்த இடத்துல வந்து உணர்ச்சியே இருக்காது. அந்த புண்ணை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு பால் டபிள்யூ பிராண்ட். ஸோ அப்படியே அவர் பார்த்துட்டு ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே இது ஏன் இப்படி ஆயிற்று என்று கேட்குறாரு. கேட்டுட்டு, கர்த்தாவே நான் வந்து அந்த ஒரு பின்னால் அந்த புண்ணை நான் குத்துவேன், அப்போ எனக்கு வலிக்கணும், அப்படின்னா நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்துக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய ஊழியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு அங்கே போகிறாரு, பின்னால் குத்துறாரு. பயங்கர வலி, அவரால் தாங்கவே முடியல. அதான் அவர் பெயின் இஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட நன்றி சொல்கிறாரு. நாள் போக போக அவர் என்றைக்கும் என்ன பண்ணுவார், வேறு வேறு பாட்டெலாம் வரும், அது புண்ணு அங்கெல்லாம் குத்தி பார்ப்பார், வலிக்கும். அவர் மிகுதியாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவார். அது என்ன ஆச்சுன்னா அந்த நோயை வந்து எதிர்க்கிற சக்தி வந்து அவர்கிட்ட இருக்குது, அதை கொடுத்தது நம்மளுடைய கர்த்தர். அதனால தான் அவர் எழுதுறாரு பெயின் இஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, கடவுளுக்காக நீங்கள் இறங்கி அவரோட சித்தத்தின்படி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா யார்கிட்ட வேணா இருக்கலாங்க, எங்கே வேணா போகலாம், என்ன நோயாக இருந்தாலும் இருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காமல் அது கண்டிப்பாக உங்களை அணுகாது. அது பெரிய நோயாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அது எதுவும் உங்களை பண்ணாது. பிரைஸ் தி லார்ட்.